எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. என்ன நம்ம தமிழ்நாடே ஐடிசி ஷேர் ஃபேமிலி ஆயிடுச்சா? ஐடிசி ஷேர்ல லாஸ்ன்னு சொல்லி சொல்லி கடைசியில தமிழ்நாட்டுல மிக பிரபலமா இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் பரிதாபங்கள். அதுலயே இந்த ஐடிசி ஷேர்னுடைய லாஸ் வந்து ஒரு கன்டென்ட்டா மாறிடுச்சு. இத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இந்த ஐடிசி ஷேர் வாங்க காரணம் யாரு? 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 இன்னொரு நண்பருமே சொல்றாரு, எனக்கும் ஐடிசி ஷேர்ல ரூ. 80,000 லாஸ் ஆங்க. ஆனா ஐடிசி ஷேர் வச்சிருக்கிறவங்க யாருமே பெரும்பாலும் லாஸை கவலைப்பட மாட்டாங்க. எங்களுடைய லட்சியம் 2046 அல்லது 2050 தான் அதனுடைய பவரை காட்டும் அப்படின்ற மாதிரி போந்திருக்காங்க. ஸோ பொதுவாக எந்த ஒரு பெரிய கம்பெனியும் லாபம் செய்யக்கூடிய பங்கு தன்னுடைய உச்சியிலிருந்து கீழே வரும் பொழுது ஒரு பவுன்ஸ் என்பது வரும். இப்போ வரைக்கும் 2024க்கு அப்புறம் ஐடிசி ஷேர்ல அப்படி ஒரு பவுன்ஸ் என்பது வரவே இல்லை. அதனால தான் பல்வேறு காமெடி யூடியூப் சேனல்களில் இந்த ஐடிசியினுடைய லாஸ் என்பது கண்டென்ட்டாக மாறி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் தான் சொன்னார், ஏங்க நேற்று இந்த ஐடிசியினுடைய இந்த பரிதாபங்களுடைய வீடியோ பார்த்தீங்களா, அதில் ஐடிசி கண்டென்ட் ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னாரு. அட கடவுளே, ஐடிசியினுடைய லாஸ் இந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த ஐடிசி ஷேர் தொடர்ந்து இறங்கி கொண்டிருக்கும் பொழுது எப்போதுதான் திரும்பி மேலே வரும்? அதனுடைய வரலாறுல இந்த மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒரு சமயத்துல 2 வருஷத்துக்கு மேல இறங்கி இருக்கிறதா அப்படின்றது இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். மிகச்சரிய பார்க்கணும் அப்படின்னா 651 நாட்கள் 651 டேஸ் இந்த ஐடிசி லிமிடெட் என்பது தொடர்ந்து இறங்கி இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வரலாறுல இதே மாதிரி ஒரு 651 நாள் தொடர்ந்து இறங்கியது ஏதாவது ஒரு டைம்ல இருக்குன்னா நடந்திருக்கு. 2017 18 19 20 அப்படின்னு கிட்டத்தட்ட 987 நாட்கள், 1000 நாட்கள் நீங்க வச்சுக்கோங்களேன். 1000 நாட்கள் என்பது தொடர்ந்து இறங்கிய வரலாறு இந்த ஐடிசிக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கோவிட் தான் பல்வேறு பங்குகளை ஏற்றி விட்டது. அதன் போலவே இந்த ஐடிசி என்பது கோவிட்ல மேலே ஏறி வந்த பங்கு. ஸோ பழைய வீழ்ச்சியை இந்த ஐடிசி பீட் பண்ணும்னா இன்னுமே 2027 ஜூன் மாசம் வரைக்கும் இது தொடர்ந்து கீழே விழுகணும். அடுத்த வருஷம் இந்நேரம் வரைக்கும் கீழே விழுந்தாதான் பழைய வரலாறு என்பதை இப்போ பீட் பண்ண முடியும் இந்த ஷேர்னால. அதே மாதிரி கடந்த முறை வீழ்ச்சியின் போது 60% என்பது இந்த பங்கு தன்னுடைய உச்சியிலிருந்து கீழே இறங்கிட்டு தான் அப்புறம் மிகப்பெரிய ஒரு ரேலி கொடுத்தான். அப்ப அதே 60% தன்னுடைய உச்சியிலிருந்து இனி இந்த முறையும் கீழே விழுக வேண்டும் என்றால் அது ஆல்மோஸ்ட் ஒரு 181 ரூபா வரைக்கும் கீழே விழுக வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டம் என்பது இந்த பங்கு கிட்ட இருக்கு. ஸோ த டேட்டா ஸ்பீக்ஸ் அப்படின்ற மாதிரி அதனுடைய வரலாற்று தகவல்கள் 1000 நாட்கள் இறங்கி 60% இறங்கிய பிறகு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் என்பது கொடுத்திருக்கு. அப்ப இப்ப இந்த ஐடிசியில சிக்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கும் இன்னும் 100 ரூபாய்க்கு மேல வீழ்ச்சி, இன்னும் ஒரு வருட வீழ்ச்சியை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வசந்த காலம் திரும்புமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்ப மார்க்கெட்ல பல பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஐடிசி ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வீரர்கள் தான். எத்தனை லாஸ் ஆனாலும் 2050 நமது லட்சியம் அப்படின்ற மாதிரி உகந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தகவல்கள் அந்த மாதிரி சொல்லல. மிஞ்சி போனா இன்னும் ஒரே ஒரு வருடம் தான் வீழ்ச்சி இருக்குமா, 1000 நாட்கள் தொடர்ந்து வீழ்ச்சியான பிறகு திரும்புமா அப்படின்ற பழைய வரலாறை பார்த்துட்டு நிறைய பேர்த்துக்கு அடுத்த வருடத்திலாவது அது திரும்புமா அப்படின்ற யோசனை பல பேர்த்துக்கு வந்து உள்ளது. ஒருவேளை எதிர்காலத்தில் என்னைக்காவது திடீர்னு இந்த ஐடிசி 200 ரூபாய்க்கு கீழே போய் விழுந்ததுன்னா அந்த ஐடிசி ஷேர் ஃபேமிலியில நானும் போய் என்னை இணைச்சிக்கலாம் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, இந்த நேரத்தில் உலகத்தில் எத்தனை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஈரான் வார் என்பது பீக்ல போய்கிட்டு இருக்குது. சராமாரியாக பகல்லையும் குண்டு போறாங்க. முதல்லாம் ராத்திரியில தான் குண்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பகல்லையும் குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரான் போர் என்பதையே மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு 80 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. எதுக்குடா இப்படி பண்றீங்க? ஒருவேளை நாளைக்கு கும்பாசாமி வந்து ஆட்டமா ஆடணும் அப்படின்ற முடிவெடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டை கீது ஏத்தி விட்டுருக்கீங்களா அப்படின்ற மார்க்கெட் ஏறிய ரகசியம் என்பது உண்மையிலேயே இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னா
உலக பிரச்சனையினால நீங்க போய் குளோபல் மார்க்கெட்ஸ் எடுத்து பாருங்க, அப்பா ஜப்பான்ல 3% காலி, அந்த காஸ்பி எல்லாம் 7% காலி. ஆனா நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் மறந்துட்டாங்க போல. இன்னைக்கு மார்க்கெட்டை மேல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட் ஏத்தி வச்சிருக்கிறது என்பதெல்லாம் பெரிய விஷயம்தான். நண்பர்களே, இந்த நேரத்தில் மார்க்கெட்ல 2 முக்கியமான தகவல். ஒன்று, இந்த பெக்டர் ஃபுட்ஸ் என்ற பங்கு 14% ஏறி இருக்கான். சமீபத்தில் பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா டபுளா சில பங்குகள் ஏறி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு கல்யாண் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் ஜஸ்ட் டைல், அந்த மாதிரி சில 4-5 உதாரணங்கள் சொல்ல முடியும். என் மைண்ட்ல டாப் ஆஃப் த மைண்ட் இந்த 2 தான் டக்குன்னு ஓடுது. ஸோ அந்த மாதிரி பல பங்கு, அப்புறம் இந்த நியூஜென் சாஃப்ட்வேர், அந்த மாதிரி சில பங்குகள் டபுள் அதாவது 2 நாட்கள் 3 நாட்கள் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஃபுட் என்பது இன்னைக்கு முதல் நாள் 14% ஏறி இருக்கு. காரணம் இல்லாம இல்ல. என்ன காரணம்? சுனில் சிங்கானி அவர்களுடைய அபாக்கஸ் இந்த கம்பெனியினுடைய ஷேர்களை அக்வஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு இந்த மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஃபுட் என்பது 14% ஏறி இருக்கான். எங்கிருந்து எப்படின்னா, கோபுரங்கள் சரிவதில்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இது ஒரு சரிந்த கோபுரம். இந்த மிஸ்ஸஸ் பெக்டர் ஃபுட்ஸ் ஆல்மோஸ்ட் 440 இருந்து இவ்வளவு தூரம் சரிந்த பிறகு இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த அபாக்கஸ் குரோத் ஃபண்ட் அப்படின்றது வேறு எந்த பங்குகளை தன் வசம் தற்போது வைத்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்துவேர் ஹோம் அப்படின்ற ஒரு பங்கு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் தீம்ல எடுப்பாங்க போல. தற்போதைக்கு இந்த ஹிந்துவேர் ஹோம் இன்னோவேஷன் என்பது 52 வீக் லோ பக்கத்தில் தான் இருக்கு. அதே மாதிரி சமீபத்தில் இந்த ஐஐஎஃப் கேபிட்டல், மேஸ்டெக் போன்ற பங்குகள் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த ஐஎஃப்எஃப் கேபிட்டல் என்பது 52 வீக் ஹை பக்கத்தில் வந்திருக்கு. மேஸ்டெக் என்பது இன்னும் 52 வீக் லோல இருக்கு. ஸோ ஏதோ ஒரு கான்செப்ட்ல போட்டு எடுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட் தற்போது மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஃபுட் அப்படின்ற பங்கை எடுத்திருக்கிறது ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஃபுட் அப்படின்ற பங்கு 13% ஏறி விட்டது. வேறு என்ன தகவல்கள் மார்க்கெட்ல முக்கியமான தகவல்னு பார்த்தீங்கன்னா, பாவம் இந்த ஐசிஐசிஐ லொம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் சும்மா இருந்த பங்கு, நேத்து வரைக்கும் சரிவடையாத பங்கு, இன்னைக்கு ஒரே நாளில் 11% இறங்கி இருக்கு. அப்படின்னா எல்லாமே அதனுடைய Q1 ரிசல்ட் இம்பேக்ட் தான். ஸோ ஃபேமஸான பங்குகளில் இந்த 2 பங்குகள் தான் இன்னைக்கு பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வந்த பங்குகள். அதுக்கு உண்டான காரணங்களை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த ஐடிசி ஷேர் லாஸ் மாதிரியே ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா நாம வச்சிருக்கக்கூடிய பல ஷேர்களை காலம் பூரா வச்சுத்தான் ஆகணும் போல அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு. இந்த கமெண்ட்டை படிச்சுட்டு என்னால் சிரிப்பை அடக்கவே முடியல. ஆனால் இந்த நேரத்திலையும் பல செலக்டிவான பங்குகள் தொடர்ந்து ஏறி பல பேர்த்த பணக்காரர்கள் என்பது ஆகியிருக்கு. இனிமேல் எதிர்காலத்தில் என்ன ஆகும் என்பது யாருக்கும் தெரியாது. அதாவது இந்த சிபி பிளஸ் ஆதித்யா இன்ஃபோடெக் என்பது சமீபத்தில் தான் ஐபிஓ மூலியமாக நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்த ஒரு பங்கு. வெறும் 1000 ரூபாய்கள் ரேஞ்சில் அதனுடைய ஐபிஓவாக வந்தது. அதுக்கப்புறம் அதனுடைய ஏற்றம் என்பது தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னுமே இதனுடைய ஏற்றம் தொடர்ந்து ஏறுமா அல்லது கீழே விழுந்துருமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் இவன் இருக்கக்கூடிய செக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான செக்டர். செக்யூரிட்டி அண்ட் சர்வைலன்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. ஸோ தற்போதைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துல தன்னுடைய வியாபாரத்தை டபுள் மடங்கு ஆக்கி இருக்கக்கூடிய இந்த ஆதித்யா இன்ஃபோடெக் தொடர்ந்து ஏற போகிறதா அல்லது ஏறிய பின்பு கொஞ்சமாவது கீழே வரமாட்டியா நீயே அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு நம்பவே முடியாத மாதிரி மிகப்பெரிய ஒரு வெல்த் கிரியேட்டர் சமீபத்தில் 1 வருஷம் கூட ஆகல, ஆனால் 4 மடங்கு பணம் சம்பாதித்து கொடுத்த பங்கு ஆக இந்த சிபி பிளஸ் ஷேர் அப்படின்னு இருக்கு. சில பேர்லாம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்ப்பாங்க. என்ன நம்ம வாங்கின பங்குகள் எவனும் ஏற மாட்டேன்றான், அப்போ ஏறிய பங்குகள் எடுத்து வச்சு ஒன்றா எங்களுக்கும் சேர்த்து சம்பாரிச்சு கொடு அல்லது யாருக்கும் சம்பாரிச்சு கொடுக்காத அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்படித்தான் குப்பிட் அப்படின்ற ஒரு பங்கு ஏறிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பல பேர் வந்து சரி இவன் ஏறிக்கிட்டே இருக்கான் எங்களுக்கும் சம்பாரிச்சு கொடு அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன விருப்பம்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பங்கினுடைய விலை ஒரே ஃப்ளாட்டாக இருக்கு. ஸோ இந்த சிபி பிளஸ் என்பது சிவனேன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது போன்ற பங்குகள்லையும் அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறவங்க சரி எல்லாத்துக்கும் நீ சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கிற, அப்போ எனக்கு சம்பாரிச்சு கொடு அப்படின்ற மாதிரி உள்ளே இறங்கும் பொழுது அதற்கப்புறமும் இது தொடர்ந்து ஏறுதா அல்லது ஒரே இடத்துல நிற்குதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
நண்பர்களே, மார்க்கெட்ல வேறு என்ன செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூப்லியன்ட் ஃபார்மாவும் சரி, இந்த ஹூண்டாய் அப்படின்ற ஷேரும் சரி, இரண்டுமே பெரிய ஷேர்கள். அதே மாதிரி மிகவும் அதிரடியான வாலட்டிலிட்டியான பங்குகள். எவ்வளவு தூரம் ஏறி இறங்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ஜூப்லியன்ட் ஃபார்மோவா அப்படின்ற பங்கு பலமுறை ஏறி இறங்கிட்டு தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜூப்லியன்ட் ஃபார்மா இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு செய்தி. அதே மாதிரி இந்த ஹூண்டாய் அப்படின்ற பங்குமே மிகவும் அதிரடியாக அவன் இருந்த ரேட் இங்கே 1400 இங்கே 2800 இங்கே அவ்வளவு முறை ஏறி மறுபடியும் அதே அளவு மிக கடுமையான சரிவு 2800 இங்கே 1600 இங்கே மறுபடியும் சரிவடைந்திருக்கு. ஸோ அப்போ இவன் இதையவே வேலையா வச்சுக்கிட்டு எப்படி இந்த ஜூப்லியன்ட் ஃபார்மா ஏறுவதும் இறங்குவதுமே வேலையா வைத்து கொண்டிருக்கிற மாதிரி இந்த ஹூண்டாயும் அதே மாதிரி ஏறுவதும் இறங்குவதும் தான் என்னுடைய வேலைன்னு மறுபடியும் மேலே ஏறி பழைய ஹை போக போகிறதா, அல்லது தன்னுடைய பழைய லோவை உடைச்சிட்டு புது லோ போக போகிறதா? ஸோ இது போன்ற பங்குகள்ல இந்த ஸ்மார்ட் மணி இன்ஸ்டிடியூஷனல்ஸ் மணி என்ன செய்ய போகிறது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைய தேதியில 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய பங்குகள் அப்படின்றதுல இந்த இரண்டு பங்குகளுடைய செய்திகளும் இருக்கு. நண்பர்களே, நம்ம மார்க்கெட்ல ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு உருப்படியா இறங்கினாலும் ஏறிய பங்குகள் அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு எது மைண்டுக்கு வருது? ஆட்டோ துறை தான் வரும். அந்த ஆட்டோ துறையில் இருக்கக்கூடிய இந்த ZFCV இந்தியா என்ற பங்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி இருந்தாலும் தன்னுடைய பழைய கையை தொட்ட அடுத்த மறுநாளே அதனுடைய வீழ்ச்சி என்பது தொடங்கிவிட்டது. ஸோ மறுபடியும் தன்னுடைய வீழ்ச்சியில பாதி தூரத்துல பிரேக் போட்டு மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையை உடைச்சு புது ஹை போகுமா, அல்லது நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல சரிவடைஞ்சு புதுசா வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு ஏற்பாடு பண்ணி தருமா? ஸோ கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு இந்த முறை புல்ஸ் ஜெயிப்பாங்களா, புதிய உச்சம் என்பது வருமா, அல்லது கீழே விழுந்துட்டு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு ஏதாவது இது சம்பாரிச்சு தருமா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான இடத்துல தான் இந்த ZFCV இந்தியா அப்படின்ற ஷேர்னுடைய விலை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளே ரொம்பவுமே சிலது தான் இருக்கு. அதுலேயும் உருப்படியாக 2.5%, 4%, 5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளை எல்லாம் விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்படித்தான் இந்த ஸ்டைரனிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற பங்கு 2.42% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காகும். அதே மாதிரி தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய பங்காகவும் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டைரனிக்ஸ் அப்படின்ற பங்கு கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. பொதுவா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் எப்பாவது ஒரு முறை தன்னுடைய பழைய ஹையை தொட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்து பல பங்குகள் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில பங்குகள் தான் ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல, எக்ஸப்ஷன் லெவல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் பழைய ஹையை தாண்டி மேலே போறது ரொம்ப சிலது தான். ஸோ இந்த ஸ்டைரனிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற பங்கு கடும் சரிவடைந்த பிறகு தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு தொடர்ந்து லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு ஏதாவது ஒரு வகையில தன்னுடைய பழைய கையை தொட்டு விடாதா அப்படின்னு பல ஷேர் ஹோல்டர்ஸ் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 35% பப்ளிக்னுடைய ஹோல்டிங் இருக்கு. இதுல FIS தலையீடு என்பது இல்லை. மேல வர விற்க ஆளுக இருக்கிற மாதிரி FIS சைடு யாரும் இல்லை. DIS பப்ளிக் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துதான் இனி இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் அடுத்தது எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஆட்களா இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டைரனிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ல அடுத்தது ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகி தன்னுடைய பழைய கையை பிடிக்க போகுதா, அல்லது இன்னுமே சீப்பாகி 2.5% டிவிடெண்ட் ஈல்டு இருக்கிறது 5%, 4% மாறுமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னொரு நியூஸ் என்னன்னா, இந்த டேட்டா சென்டருக்கு ஏகப்பட்ட அப்ளையன்சஸ், அதாவது ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சென்டரை மையமாக வச்சுக்கிட்டு அதுக்குண்டான கூலிங் ஆயில்ல முதல் ஆரம்பிச்சு, அதுக்குண்டான பவர் கேபிள்ஸ்ல ஆரம்பிச்சு, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட செக்டர்கள் திடீர்னு சமீபத்தில் ஏறினா. ஆனா ஏறின வேகத்துல திடீர்னு கும்பாப்பாட்டு பாடிய செக்டர்கள் அப்படின்றதுல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செக்டர் இருக்கு. சமீபத்தில் மிக அற்புதமான ஏற்றம். 6000 எங்க, 12,000 எங்க, உங்களுக்கு என்ன சும்மா சம்பாரிச்சு குடிச்சிட்டே இருப்பாங்களா, பணத்தை 3 மாசத்துக்குள்ள டபுள் பண்ணி விட்டுட்டோம், அப்புறம் குப்புற உழுகுதான் செய்வோம் அப்படின்ற மாதிரி இந்த ஓல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்தாலுமே இன்னும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை அவன் உடைக்கவில்லை.
ஸோ இப்போதைக்கு புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கக்கூடிய இந்த வோல்டாம் ஷேர்னுடைய ட்ரெண்ட் என்பது சேஞ்ச் ஆகி கீழே தொப்புன்னு உழுக போகிறதா அல்லது மறுபடியும் சப்போர்ட் எடுத்து அடுத்த ரேலிக்கு போகுதா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல. ஸோ அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல மிகவும் வாலட்டிலிட்டியான பங்குகள் அப்படின்ற செய்திகள்ல இந்த வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்ற செய்தியும் வருது. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, சமீபத்தில் டிஃபென்ஸ் ரிலேட்டடான பங்குகள் இந்த பெரிய பெரிய GRSE ஆகட்டும், மசகான் டாக்கும் ஆரம்பிச்சு, BEL ஆரம்பிச்சு, HCL எல்லாருமே வந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிறிய சிறிய டிஃபென்ஸ் கம்பெனிகள் உச்சத்துக்கு போயிருந்தது. அது மாதிரி இந்த பாலு ஃபோர்ஜ் அப்படின்ற பங்குலையுமே சமீபத்தில் டிஃபென்ஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கக்கூடிய செய்திகள்னால திடீர்னு ஃபோக்கஸ்ல வந்த பங்கு தான். பட் இருந்தாலும் இந்த பங்கு இன்னுமே தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழேயே சுத்திக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இது வந்து நஷ்டம் செய்யக்கூடிய பங்கா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அவன் ஆக்சுவலா வளர்ச்சியின் பாதையில் இருக்கக்கூடிய பங்கு. 124 கோடி சேல்ஸ் எங்க, இப்ப அது செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய 250 கோடி 300 கோடி சேல்ஸ் எங்க. ஸோ ஒரு வளரும் பாதையில் இருக்கக்கூடிய பங்கு தான். இருந்தாலும் ஏனோ தெரியல, மார்க்கெட்டுக்கு பிடிக்கல, இதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு தோணல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கெல்லாம் கொண்டு போய் அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கு நம்ம மார்க்கெட். ஆனா அதுக்கப்புறம் உதாசீனப்படுத்தி அதை தொடர்ந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வச்சிருக்கு. ஆனா இது வந்து இப்ப வரைக்கும் ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய பங்காக இந்த பாலு ஃபோர்ஜ் என்பது உள்ளது. ஸோ இந்த பாலு ஃபோர்ஜ் ஏறாததுக்கு என்ன காரணம் அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஸ்டாக் பி என்பதும் இண்டஸ்ட்ரி பி விட கம்மியாக தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? வேல்யூ கான்செப்ட்ல பணத்தை போடுறவங்க வந்து இந்த பங்குக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த பசங்களையும் காணும். சரி, ஏர்னிங்ஸ் growth இருக்கு அப்படின்னு பார்த்தா பிஇஜி ரேஷியோ முதல் கொண்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு அந்த growth கான்செப்ட்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நிறைய பேர் வந்து புதுசா பணத்தை கொண்டு வந்து இந்த பங்கு ஏறும் விதமாக இருக்கிறது அப்படின்னு லாங் டேர்முக்காக கொண்டு வந்து பணம் போடக்கூடிய ஆட்களால் வரணும். அந்த வகையிலையும் டிமாண்ட் என்பது வரல. அப்புறம் இந்த பங்கு ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கூட தாண்டல. அப்புறம் எப்படி மொமெண்டம் ட்ரேடர்கள் அல்லது பிரேக் அவுட் ட்ரேடர்கள்லாம் அப்புறம் எப்படி உள்ள வருவாங்க? அவங்களும் வரல. ஆக மொத்தம் டேய் என்னடா யாருமே என்னை எடுக்க வரல அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் கடந்த 3 மாதமாக ஒண்ணுமே இல்லாம ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ பையன் நல்லா அழகா ஜம்முன்னு இருக்கான். ஆனா பொண்ணு பார்க்க போகும்போது உங்களுக்கு ஷார்ப் நோஸ் இல்ல, உங்களுக்கு கர்லி ஹேர் இல்ல அப்படின்னு பல பெண்கள் ரிஜெக்ட் பண்ற மாதிரி இந்த பாலு ஃபோர்ஜ் அப்படின்ற பங்கை மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கு. எப்ப இது மார்க்கெட் செலிப்ரேட் பண்ணும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.